Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பட்டி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பட்டி கேக் செய்யறதுக்கு 200 கிராமுக்கு கருப்பட்டி உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம உருக்க போறோம். இது கூட 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு மெதுவான சூடில் இது நல்லா உருகிற வரைக்கும் கலந்துட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக ஆகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த நேரத்தில் உங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கோதுமை மாவு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் 1 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 3 வாட்டி சலிச்சு எடுக்க போகிறோம். நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா சலிச்சு எடுக்கிறீங்களோ கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து இன்னொரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த முட்டையை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளஃபியாக ஆகிடும். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அடுத்து இது கூட உருக்குன வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்துட்டு அடுத்து நம்ம உருக்கி வச்சுருக்க கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சில நேரம் குப்பை ஏதாவது இருக்கும். வடிகட்டி இந்த முட்டையோடு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துருங்க. அடுத்து நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவை இதோடு சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பீட்டர்லாம் போடக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சு பொறுமையாக கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலந்தால் போதும். அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கடைசியாக இது கூட ஒரு 1/2 கப்புக்கு வால்நட்ஸை பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்துருங்க. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேக் டின் போதும். நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கேக் டின் யூஸ் பண்ணுறேன். ஒரு 6 இன்ச்சு 5 இல்லை 6 இன்ச் கேக் டின் இருந்தால் சரியாக இருக்கும். இந்த பேட்டர் இந்த கேக் டின்னில் மாற்றிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக்கை நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சின்ன கேக்கு தான், அதனால் 25 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காது. ஆனால் ஒரு அவனும் வித்தியாசமானது. ஒரு டூத்பிக் இல்லை ஸ்கியூவர் இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ஒரு நல்ல சாஃப்டான மாய்ஸ்டான கேக்கு. வால்நட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியான கேக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸுக்கு இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்கெலாம் ஒரு நல்ல ஆப்ஷன். சின்ன பிள்ளைங்க கேக் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.